ரொம்ப நாளாக ட்ரெண்டிங்கில் இருந்துட்டு இருந்த இந்த கொரியன் பண்ணை நிக்கிலனுக்கு இப்போ தான் செய்யவே நேரம் கிடச்சிருக்கு. 10th ஸ்டாண்டர்டுங்கிறதுனால இப்போல்லாம் ரொம்ப டைம் கிடைக்கிறது இல்லை தம்பிக்கு. ரெக்கார்ட் ஒர்க், அசைன்மெண்ட், ஹோம் ஒர்க், டெஸ்ட்டுக்கு படிக்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு சரியாக இருக்க நேரம். இருந்தாலும் வித்தூஸ் கிச்சன் விளாக்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது நிக்கிலனோட சேனல் தானே அப்படின்னு தான் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ அவங்கள நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ல தம்பி. ஸோ ஏதாவது ஒன்று அப்பப்போ பண்ணி கொடுயா அப்படின்னு கேட்டதுக்காக இந்த சண்டே தம்பி செஞ்ச ரெசிபி தான் இந்த கொரியன் சீஸ் பன். ஒரு பவுலில் 1 கப் க்ரீம் சீஸ் எடுத்துட்டு அது கூட 1/4 கப் பவுடர் சுகர், 1/4 கப் கண்டென்ஸ் மில்க், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா க்ரீமியா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டான். தம்பி அளவு சொல்லல, கைக்கு வந்ததை நான் போட்டு செஞ்சேம்மா, நீங்க உங்களுக்கு கண் பார்வைக்கு அளவு தெரியும்ல, அதை பார்த்து சொல்லுங்கம்மான்னு சொன்னான். நான் சொல்லிட்டேன், நீ கிட்ட வந்து உட்காரு, எந்த அளவு எடுத்த எனக்கு காமி அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டு அவன் போட்டதை திரும்ப அளந்து பார்த்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இப்போ அந்த ஃபில்லிங்கை ஒரு பைப்பிங் பேக்ல போட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பர்கர் பன்ஸ் விற்கும் இல்லையா கடையில், அதை வாங்கி நல்ல மேலே மட்டும் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கா. அந்த ஸ்லிட் பண்ண இடத்துல ஃபில்லிங் மாதிரி கொடுத்துக்கிட்டான். தம்பி செஞ்ச இந்த வெர்ஷன் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்வீட்டர் வெர்ஷனா இருந்துச்சு. என்ன கேட்டீங்கன்னா, கொஞ்சம் காரமா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்சமாவது மைல்ட் ஸ்பைசினஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொஞ்சம் பவுடர் சுகரை கட் பண்ணிட்டு கண்டென்ஸ் மில்க் மட்டும் வச்சுட்டு அது கூட கொஞ்சம் செஷ்வான் சாஸ் இல்லைன்னா தந்தூரி மயோனைஸ் ஏதாவது போட்டு நீங்க பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணீங்கன்னா நீங்க லைட்டா ஒரு ஸ்பைசினஸோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இன்னொரு பவுல்ல 1/4 கப் மெல்டட் பட்டர் எடுத்துக்கிட்டு அது கூட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் பூண்டை பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டான். அதே மாதிரி 2 to 3 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலையும் பொடியா சாப் பண்ணி அந்த பட்டரோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டான். இப்போ இந்த பன்ஸை அப்படியே அதுல டிப் பண்ணி எடுத்து பேக்கிங் ட்ரேல அரேஞ்ச் பண்ணிக்கிட்டான். பன் வந்து ஸ்லிட் பண்ண சைடு, நம்ம ஃபில்லிங் போட்ட சைடு மட்டும் தான் டிப் பண்ணணும், பேக் சைடுல டிப் பண்ண தேவையில்லை. ஆக்சுவலா பேக்கிங் ட்ரேல நீங்க ஜஸ்ட் எண்ணெய் வச்சு கிரீஸ் பண்ணிட்டும் அரேஞ்ச் பண்ணலாம், இல்ல பட்டர் பேப்பர் போட்டுட்டும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பட்டரை டிப் பண்ணியிருக்கான் இல்லையா, அது வந்து ஃபுல்லா பட்டர் தான் கோட் ஆகுதே தவிர அவன் போட்டு அந்த பூண்டு கொத்தமல்லி எல்லாம் அதுல ஃபுல்லா சேரல. அதனால ஸ்பாச்சுலால எடுத்து மேல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டான். இந்த பட்டர் ஃபில்லிங்லயுமே நீங்க கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மைல்ட் ஸ்பைசினஸோட நல்லா இருக்கும். பட் சின்ன பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், பிகாஸ் இது ஒரு ஸ்வீட்டர் வெர்ஷனா இருந்துச்சு. தம்பி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா, எங்களுக்குலாம் இன்னும் கொஞ்சம் காரம் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. நான் கொடுத்தது ஆட் ஆன் வெர்ஷன் தான், பெரியவங்களுக்கு அது பிடிக்குங்கிறதுக்காக கொடுத்தேன். சின்ன பிள்ளைங்க தம்பி செஞ்சது தான் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அது ஸ்வீட்டா இருந்துச்சு. ஸோ நீங்க எப்படி விரும்புறீங்களோ அப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இதை வந்து 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண ஓவனுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதும். தம்பி தெரியாம 20 நிமிஷம் வச்சுட்டாங்க. அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா இருந்துச்சு, பட் தாராளமா 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள சாஃப்டா வெளியே கிறிஸ்பியா அந்த க்ரீம் சீஸ்லாம் பேக் ஆகி செட் ஆகி செம்மையா இருந்துச்சு. டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கிறிஸ்பினஸ் வேணும்னா ஓடிஜியில் பண்ணுங்க, மைக்ரோவேவ்ல அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஓகே, தென் நிக்கிலனோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.